அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிளாஷ்பேக் போறான். திருப்பியும் பிளாஷ்பேக்ல மினோட்டோ சென்சே, நீங்க உங்க தேர்ச்சியில பயிற்சி அடைஞ்சீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கூட்டு முயற்சியில மட்டும் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மினோட்டோ சென்சே சொல்ல, அப்படியே அங்க கட் பண்ணி கக்காஷி காட்டுறாங்க. கக்காஷியோ இந்த ரெண்டு பேரும் நானே யூஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அப்பவே மினோட்டோ சென்சே ஏன் இப்படி இருந்தாருன்னு தெரியல. அப்படி அங்க திருப்பி பிளாஷ்பேக் காட்டேன். அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க யாராலையும் மணி எடுக்கவே முடியல. அப்பதான் கக்காஷி உடனே ஸ்பாட்ல வேற யோசிச்சுட்டு, டே ஒபிட்டோ ரின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சொல்றதை கேளுங்க, அகாடமியில ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துமே அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சரி ஓகே அதே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மினோட்டோ சுத்தி எல்லாருமே ஓட ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் தான் மினோட்டோக்கே புரிய வந்து கக்காஷி அவங்களெல்லாம் வச்சு மினோட்டோ கிட்ட இருந்து மணி எடுக்க பிளான் பண்ணிருப்பான். ஆனா அந்த கட் பண்ணி திருப்பி பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல கக்காஷியோ சரி ஓகே ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த மூணு பசங்களும் தனித்தனியா ட்ரை பண்ண அவனால முடியல. அப்ப கக்காஷி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்ல. கக்காஷி அப்பவே எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லன்றது மினோட்டோ சென்சே கண்டுபிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்ல, ஆனா இது மினோட்டோ சென்சே தப்பு இல்ல, பழி ஏத்துக்க முடியாத நான் தான் இதை நான் தான் இதை பாக்குறேன், இல்ல அதை ஒற்றுமையா நான் பலமா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி கக்காஷி மனசுக்குள்ளேயே நினைக்க, இந்த டீம்ல இந்த மூணு பேரும் மாத்தி மாத்தி அவனுக்குள்ளே திட்டிக்கிட்டு லாஸ்ட்ல இவங்க மூணு பேர் இருந்து ஒரு முடிவு எடுக்க, அரசியல் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, கக்காஷி சென்சே எதுக்கு நம்ம மூணு பேர்ல ஒருத்தர் வெளியே அனுப்பணும், அவருக்கு ஏன்டா தொல்லை கொடுக்குறீங்க, நம்மளுக்குள்ளே ஒரு முடிவு கூறுன்னு சொல்லி இவனுக்குள்ள பேசி கடைசியில சண்டை போட ஆரம்பிச்சுவாங்க. குறுக்க கக்காஷி சென்சே வந்து, நீங்க மூணு பேரும் தோத்துட்டீங்களா, அகாடமிக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி பொட்டி படிக்க அவங்களை துரத்தி விட